ஏய் இங்க பாரு. நீ இதெல்லாம் ஏன் மிஸ் பண்ற? பரவாயில்ல, நானும் நம்ம பூனையும் ஜாலியா நண்டு பிடிச்சிட்டு இருந்தோம். இங்க பாரு, இந்த பக்கமா ஒரு பெரிய நண்டு வந்ததை நீ பாத்தியா? இல்ல, ஏன்? ஏன்னா இங்க உண்மையாவே மந்திர சக்திக்கு கட்டுப்பட்ட ஒரு நண்டு இருக்கு. நீ இன்னும் அத பார்க்கலையா? மந்திர சக்திக்கு கட்டுப்பட்ட நண்டா? நீ என்ன சொல்ற? அத பத்தி உங்களுக்கு சொல்றேன். அது ரொம்ப விசேஷமான நண்டு. ஒரு நாள் ஒரு நண்டு வந்துச்சு. அது ரொம்ப பெருசா இருந்துச்சு. நம்ம டூயல் மாதிரி ஒரு நண்டு பிடிக்கிறவனு இருந்தா. ரொம்ப நாள் அவனுக்கு எந்த நண்டும் கிடைக்கல. ஒரு நாள் அவன் கண்ணுல ஒரு பெரிய நண்டு பட்டுச்சு. அவனுக்கு அதை என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். யார் நீ? எதுக்கு என்னோட அரண்மனை தோட்டத்துக்குள்ள நுழைஞ்ச? யார் உனக்கு அனுமதி கொடுத்தது? என்ன மன்னிச்சிடுங்க அரசே. இதோ இந்த ராட்சச நண்டு உங்களுக்கு தேவைப்படுமான்னு கேட்க தான் வந்தேன். இத நானே பிடிச்சிட்டு வந்தேன். நீ சொல்றது இருக்கட்டும். நான் இந்த நண்டை வாங்க வேணாம் யாரு உங்ககிட்ட சொன்னது? எனக்கு இது வேண்டாம், நீ கொண்டு போயிடு. இவ்ளோ பெரிய நண்டு, இப்படி ஒரு நண்டு நான் பார்த்ததே இல்ல. அப்பா அப்பா, எனக்கு இது வாங்கி கொடுங்கப்பா. எனக்கு கடல் உயிரினம்னா ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்லப்பா. தயவு செஞ்சு எனக்காக வாங்கி கொடுங்கப்பா. என்ன உனக்கு நண்டு வேணுமா? அதுவும் அவ்வளவு பெரிய நண்டை நீ எங்க வச்சுப்ப? என்னப்பா மறந்துட்டீங்களா? இந்த மாதிரி உயிரினத்தை வளர்க்கறதுக்கு எனக்கு ஒரு பெரிய குளம் ஒண்ணு கட்டி கொடுத்திருக்கீங்களே, அதுல நான் வளர்த்துக்கிறேன்ப்பா. அப்படின்னா சரி, இந்தா நீ இந்த காசை வச்சுக்கோ. இதோ இதான் அந்த குளம். போ, இதான் இனிமே உன் புது வீடு. நான் கிளம்பட்டுமா இளவரசி? இளவரசி? எவ்வளவு தைரியம் தான் நீ என்னைய காக்க வைப்ப? அந்த நண்டு வந்ததுல இருந்து இவளுக்கு இதே வேலையா போச்சு. இதோ வந்துட்டேன்ப்பா. நான் குளத்துக்கிட்ட தான் இருந்தேன். அது தெரிஞ்சுக்கிறது தானே. சரி, உன்னோட அந்த புது நண்டு எப்படி இருக்கு? அது ரொம்ப நல்லா இருக்கு. இப்பதான் எனக்கு அத பத்தி புரியுது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. தினமும் இந்த நேரத்துல அது குளத்துல இருந்து காணாம போயிடுது. தினமும் எங்க போகுதுன்னு புரியல. ஒரே மாயமா இருக்குது. இது நமக்கு மட்டும் சாப்பிடுற நேரம் இல்ல, நண்டுங்களுக்கும் தான் இது சாப்பிடுற நேரம். உன்ன மாதிரி நேரக்கெட்ட நேரத்துல சாப்பிடாது. அது சரிதான். ஆனா குளத்தை விட்டு ஏன் வெளியே போகுது? இளவரசியாரே, உங்களுக்கு நல்ல மனசுன்னு எனக்கு தெரியும். எல்லார்கிட்டயும் இரக்கத்தை காமிக்கிற நீங்க இந்த வயசான பிச்சைக்காரனுக்கும் இரக்கத்தை காட்டுங்க. எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. அங்கேயே இருங்க, நான் போய் ஏதாவது எடுத்துட்டு வரேன். என்னங்க, இத வெச்சுக்கோங்க. அச்சச்சோ, எனக்கு கிடைச்ச பணத்தை தவற விட்டுட்டேனே. என்ன இது? நான் ஏதாவது கனவு காண்றேனா என்ன? இத பார்க்க மீன் குளம் மாதிரி தெரியலையே. இளவரசி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புறேன். அதை நம்புவீங்களான்னு தெரியல. நான் தண்ணிக்குள்ள நீந்தி குளத்தோட இன்னொரு பக்கம் போனேன். அங்க ஒரு பெரிய அரண்மனைய பார்த்தேன். ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. அங்க இந்த ராட்சச நண்டெல்லாம் இருந்தது. இளவரசனும் ஒரு தேவதையும் வந்தாங்க. மறுபடியும் தண்ணிக்குள்ள போயிட்டாங்க. இப்ப எனக்கு நல்லா புரியுது. தினமும் இந்த நண்டு எங்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. சரி, நாளைக்கு மதியம் நீங்களும் நானும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். இல்ல, நீங்க மட்டும் தான் தனியா போகணும். ஏன்னா நான் வயசானவ, மறுபடி தண்ணிக்குள்ள நீந்த முடியாது. ஆனா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, நீங்க சரியான நேரத்துக்கு போனாதான் உங்களை பார்க்க முடியும் இளவரசி.
அதிசயம், இந்த நண்டுக்குள்ள அழகான இளவரசன் இருக்கானே. எனக்கு அவன் கூட பழக ஆசையா இருக்கு. ஆனா அவன் எப்ப பார்த்தாலும் நண்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கானே. நல்ல யோசனை, நான் அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன். நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுமா? தேவதைக்கு மட்டும் நீ இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சது நம்ம 2 பேரையும் கடுமையா தண்டிச்சிருவாங்க. நான் உன்னை இதுல இருந்து விடுவிக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஆனா அது எப்படின்னு நீ தான் சொல்லணும். அது சாத்தியமே இல்ல. ஏன்னா என்ன விடுவிக்க ஒரு பொண்ணு என்ன உண்மையா நேசிக்கணும். அவ வாழ்க்கையை எனக்கு அர்ப்பணிக்க தயாரா இருக்கணும். என்ன நம்பு, நான் தான் அந்த பொண்ணு. அப்படின்னா சரி, நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. நீ கடல் கிட்ட இருக்கிற பாறை மேல நின்னுக்கிட்டு கடல் அலைகளை பார்த்து அழகா ரொம்ப சத்தமா பாடணும். அப்போ கடல் அலைகள்ல இருந்து தேவதை வரும். அப்போ அது உன்னை பாட சொல்லும். அதுக்கு நீ அது தலையில வச்சிருக்கிற பூவை கேட்கணும். ஞாபகம் வச்சுக்கோ, இளவரசியோட பூதான் என்னோட வாழ்க்கையே. என்ன பண்றது? நீ சொல்ற மாதிரி செய்யணும்னா